அன்பர்களே, இன்றைய நாளின் நற்செய்தியிலே இயேசு கூறுகின்ற வார்த்தைகள் வெறும் விமர்சனங்கள் அல்ல, மாறாக அவை பரிசேயர் மற்றும் திருச்சட்ட அறிஞர்களின் ஆழமான ஆன்மீக வறட்சியை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. ஒரு கணம் கண்களை மூடி அந்த சந்தை வெளியில் அமர்ந்திருக்கும் சிறுவர்களை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு குழு சந்தோஷமான திருமணப் பாட்டை பாடுகிறது. வாருங்கள், நம்முடன் சேர்ந்து ஆடுங்கள் என்று அழைக்கிறார்கள். ஆனால் மறுகுழுவோ அதை கண்டு கொள்ளாமல் அமைதியாக இருக்கிறது. அடுத்து துக்கமான ஒப்பாரி பாடலை பாடுகிறார்கள். வாருங்கள், நம்முடன் சேர்ந்து அழுங்கள் என்று கெஞ்சுகிறார்கள். அப்போதும் அதே மௌனமும் நிராகரிப்பும். எவ்வளவு சோகம்! அவர்கள் மகிழ்ச்சியையும் விரும்பவில்லை, துக்கத்திலும் பங்கெடுக்கவில்லை. அவர்கள் வெறுமனே எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டு குறை கூறுவதில் மட்டுமே திருப்தி அடைகிறார்கள். இயேசு இந்த உருவகத்தை பரிசேயர்களின் மனநிலையை பற்றி பேச பயன்படுத்துகிறார். அவர்கள் ஒரு மனநிலையில் உறுதியாக இல்லை. அவர்கள் எதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. திருமுழுக்கு யோவான் ஒரு வித்தியாசமான புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை. அவர் அவர்களுக்கு தூரமாக தோன்றினார். அதனால் அவரை பேய் பிடித்தவர் என்று நிராகரித்தார்கள். பிறகு இயேசு வந்தார். அவர் மக்களுடன் உண்டார், குடித்தார், பாவிகளுக்கும் நண்பராக இருந்தார். ஆனால் அவரை அவர்கள் குடிகாரன், பெருந்தேனிக்காரன் என்று குற்றம் சாட்டினார்கள். இங்கே பிரச்சனை யோவான் அல்லது இயேசு அல்ல. பிரச்சனை அவர்களுடைய பிடிவாதமான மனம்தான். ஒருவருடைய வாழ்க்கையின் புனிதத்தையும் இன்னொருவருடைய அன்பான பாசத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. அன்பும் ஆசீர்வாதமும் அவர்களை நோக்கி வந்தபோதும் அதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனதோடு அவர்கள் இருந்தார்கள். அதுதான் இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்தின் ஆழமான ஒரு பகுதியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த வசனங்கள் நேரடியாக பரிசேயர்களை குறிப்பிட்டாலும் நாம் அந்த ஓமையின் ஆழமான பொருளை நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். நாமும் சில சமயங்களிலே அந்த சந்தை வெளியில் அமர்ந்திருக்கும் சிறு பிள்ளைகளைப் போல் நடந்து கொள்கிறோமா? நாம் எதை கண்டும் திருப்தி அடையாமல் குறைகளை மட்டுமே கண்டு கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை அந்த சந்தை வெளியில் அமர்ந்திருக்கும் சிறுவனைப் போல இருக்கக்கூடாது. நமது இதய கதவுகளை திறந்து வைத்து அன்பை ஏற்றுக்கொள்வோம். ஒருவரின் உதவிகரம் நீட்டப்படும் போது அதை சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்வோம். ஒரு நல்ல வார்த்தை நமது காதுகளில் விழும்போது அதை ஒரு பரிசு போல பெறுவோம். நம்மை சுற்றி வரும் அன்பையும் மகிழ்ச்சியையும் நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நமது இதயம் உண்மையிலே மகிழ்ச்சியால் நிரம்புகிறது. ஆம் மக்களே, இயேசுவை போல நாம் யாரையும் நம் வாழ்வில் இருந்து ஒதுக்கி வைக்கக்கூடாது. நம்மை விட வித்தியாசமாக இருப்பவர்களையும் குறை உள்ளவர்களையும் நாம் அன்புடன் அணுக வேண்டும். அவர்களை குறை கூறுவதற்கு பதிலாக அவர்களுடன் ஒரு கோப்பை தேநீர் பகிர்ந்து கொள்வோம். இந்த சிறிய அன்புதான் இந்த உலகத்தை மாற்றி அமைக்கும் சக்தியாக மாறுகிறது. மேலுமாக இந்த உலகின் கருத்துகள் வேகமாக மாறும். உங்கள் செயல்கள் மற்றவர்களின் கைத்தட்டுதலுக்காக இருக்க வேண்டாம். உங்கள் செயல்கள் உண்மையான அன்பின் காரணமாக இருக்கட்டும். ஏனென்றால் அன்பு மட்டுமே மாறாதது. மற்றவர்கள் உங்களை நிராகரிக்கும் போதும் நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்பதை உங்கள் உள்ளத்தின் ஞானம் உங்களுக்கு உணர்த்தும். நாம் அன்பு செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை ஞானத்தின் வெளிப்பாடாக மாறுகிறது. ஜெபிப்போமா. அன்பான ஆண்டவரே, பரிசேயரை போல நாங்கள் குறை கூறாமல் உமது அன்பையும் ஆசீர்வாதங்களையும் ஏற்றுக்கொள்ளும் திறந்த இதயத்தை எங்களுக்கு தாரும். நீர் மகிழ்ச்சியிலும் சரி, துன்பத்திலும் சரி, எங்கள் வாழ்வில் கொண்டு வரும் ஒவ்வொன்றையும் நாங்கள் முழுமனதுடன் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி அருளும். மக்களின் தீர்ப்புகளை பற்றி கவலைப்படாமல் உமது அன்பை பிரதிபலிக்கும் கருவிகளாக எங்களுடைய அன்றாட வாழ்க்கை அமைந்திட ஆசீர்தாரும். ஆமேன்.